மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1936ஆம் ஆண்டு சதி லீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் நுழைகிறார். அமெரிக்க இயக்குனரான எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல போராட்டங்களுக்கு மத்தியில் சிறிய மற்றும் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் 1947ஆம் ஆண்டு வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலமாகவே முதலாக கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அதன் பின்னால் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் 1954ஆம் ஆண்டு வெளியான மலைக்கள்ளன் திரைப்படமே எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து மதுரை வீரன் மற்றும் அவரது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் ஆகியவை எம்ஜிஆரை தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக மாற்றியது. அதே சமயம் மற்றொரு ஜாம்பவனான தமிழ் திரையுலகின் ஈடு இணையற்ற கலைஞராக போற்றப்படும் ஜே.பி. சந்திரபாபு பல போராட்டங்களுக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு வெளியான தன அமராவதி என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமாகிறார். அதன் பிறகும் சந்திரபாபுவின் கலை பயணத்திற்கான போராட்டம் ஓயவில்லை. 1952ஆம் ஆண்டு வெளிவந்த 3 பிள்ளைகள் திரைப்படத்தில் சந்திரபாபு நடித்த விதம் இயக்குநர்களின் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு சந்திரபாபு நடித்து வெளியான சபாஸ் மீனா, புதையல், கவலையில்லாத மனிதன் போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றது. சந்திரபாபுவின் மேற்கத்திய பாணி நடனம், தனித்துவமான மெட்ராஸ் பாஷை மற்றும் தன்னுடைய பாடல்கள் மூலம் 1950-60களில் தமிழ் திரையுலகின் தனித்துவமான கலாச்சார அடையாளமாகவே மாறுகிறார். இந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுவுக்கும் இடையே ஈகோ முதல் வெடிக்க ஆரம்பிக்கிறது. சந்திரபாபு தன்னை ஒரு தீவிரமான அறிஞர் அண்ணாவின் விசுவாசியாக கருதினார். அண்ணாவின் அடுக்குமொழி வசனத்திலும் கொள்கை விளக்கத்திலும் சந்திரபாபுவிற்கு அசைக்க முடியாத தீவிரம் இருந்தது. எம்ஜிஆர் அரசியலில் காலூன்ற தொடங்கிய போது அண்ணாவின் நிலையில் எம்ஜிஆர் தன்னை ஒரு பிம்பமாக வளர்த்துக் கொண்டார். எம்ஜிஆரின் இந்த பிம்பத்தை வேஷம் போடுகிறான் என்று சந்திரபாபு கூறிக்கொண்டு வந்தார். நிஜமான திராவிட கொள்கை உள்ளவன் நான், நீ வெறும் சினிமாவில் மட்டும் நடித்து மக்களை ஏமாற்றுகிறாய் என்ற எண்ணம் சந்திரபாபுவின் மனதிற்குள் இருந்தது. மேடைகளில் எம்ஜிஆரை விட தான் சிறப்பாக பேசுவதாக சந்திரபாபு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். இதுபோன்ற நிகழ்வுகள் தான் காலப்போக்கில் இருவருக்கும் இடையே வஞ்சகமாக மாறியது. சந்திரபாபு பலமுறை பல படப்பிடிப்புகளில் சக கலைஞர்களின் மத்தியில் எம்ஜிஆரின் நடிப்பை பார்த்து, என்ன அது மரக்கட்ட மாதிரி நிக்கிற, கொஞ்சமாவது எக்ஸ்பிரஷன் குடியா என்றும், ஏய் ராமச்சந்திரன், வெறும் கையை மட்டும் ஆட்டிவிட்டு போகிறாயே, உனக்கு நடிப்பு என்றால் என்னவென்றே தெரியாதா என்றும், ஏ ராமச்சந்திரா என்று அடிக்கடி பெயர் சொல்லி அழைப்பதும், வாத்தியார் எங்கெல்லாம் பணத்தை பதுக்கி வச்சிருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றும், என்ன அவன் சின்ன பையன் மாதிரி நடிக்கிறான், இவனுக்கு போய் மெயின் ரோல் கொடுத்துருக்கீங்களே என்றும், வாத்தியாரோட வேஷ்டி மட்டும்தான் வெள்ள, ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும், அவரோட அந்தரங்க ரகசியம் எல்லாம் என் பெட்டிக்குள்ள தானே இருக்கு என்றும் எம்ஜிஆரின் ஈகோவை நேரடியாக சீண்டியதோடு எம்ஜிஆரை நிலைகுலைய செய்தார். திரையுலகில் சந்திரபாபு பன்முக திறமை கொண்டவராக இருந்தாலும் மூத்த நடிகர்களை மதிக்காமலும் அவர்களுடைய பெயர்களை சொல்லி அழைப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் அனைவருமே தான் சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர். கவலையில்லாத மனிதன் திரைப்படத்தின் போது கவிஞர் கண்ணதாசனை மிகவும் துன்புறுத்தியதாக கண்ணதாசனே ஒரு பேட்டியில் சந்திரபாபுவை பற்றி கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் சந்திரபாபு தன்னுடைய சொந்த தயாரிப்பில் மாடி வீட்டு ஏழை என்ற பிரம்மாண்டமான திரைப்படத்தை எம்ஜிஆரை தன்வசப்படுத்த அவரை நாயகனாக வைத்து இந்த படத்தை இயக்கத் தொடங்கினார். ஏற்கனவே எம்ஜிஆரின் மனதிற்குள் சந்திரபாபுவின் நாகரிகமற்ற பேச்சு ஒரு தழும்பாக இருந்தாலும் மாடி வீட்டு ஏழை திரைப்படத்தில் நடிக்க சம்மதித்தார். ஆனால் மாடி வீட்டு ஏழை திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது இருவருக்கும் இடையே கடும் மோதல்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சந்திரபாபுவை பார்த்து, என்னுடைய ரசிகர்கள் நீ சொல்வதை விரும்ப மாட்டார்கள் என்று மறுத்தார். சந்திரபாபுவும் ஆத்திரத்தில், ஏ ராமச்சந்திரா, நீ ரசிகர்களுக்காக நடிக்கிறவனா இல்ல நடிப்புக்கு நடிக்கிறவனா என்று மிரட்டும் தோனியில் எம்ஜிஆரை பார்த்து பேசியுள்ளார். அங்கிருந்த நூற்றுக்கணக்கான ஆட்கள் முன்னிலையில் எம்ஜிஆரை நடிகன் அல்ல என்று அவரை சிறுமைப்படுத்தியதுதான் சந்திரபாபு மீது எம்ஜிஆருக்கு இருந்த கோபத்திற்கு தீனி போட்டது. அந்த சம்பவத்திற்கு பிறகு எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு சரியாக வருவதில்லை. ஒரு காட்சியை பலமுறை ரீடேக் செய்து படச்சுருளை வீணாக்கியதோடு படப்பிடிப்பும் பாதியிலே நின்று போனது. மேலும் சந்திரபாபு எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்ததால் பட விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் அவருக்கு தேவையான பண உதவிகளை செய்திருந்தனர்.
படப்பிடிப்பை பாதியிலே நிறுத்தியவுடன் விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் தன்னுடைய பணத்தை திருப்பி தருமாறு கேட்டபோது மது போதையில் அநாகரிகமாக பேசி அவர்களை விரட்டியடித்தார். இதை அறிந்த எம்ஜிஆர் சந்திரபாபுவை பற்றி யாரும் எதையும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்துள்ளார். ஆனால் சந்திரபாபு எம்ஜிஆரை பற்றி தவறாகவும் கடுமையாகவும் விமர்சனம் செய்து வந்தார். சந்திரபாபு மதுபோதையில் எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட்டதாக கூறிக்கொண்டிருந்தார். மாடி வீட்டு இலை திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எம்ஜிஆரிடம் வந்து சந்திரபாபு தங்களுக்கு கெடுதல் செய்துவிட்டார் என்றும் கூறியிருந்தனர். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சந்திரபாபுவை அழைத்து இது பற்றி கேட்டபோது, ஏ ராமச்சந்திரா, நீ இதில் தலையிடாதே. நீ நடிக்க வந்துள்ளாய், நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். இதை தாண்டி அட்வைஸ் செய்யக்கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்று சந்திரபாபு கூறியதால் நிரந்தரமாக விலகிச் சென்றார் எம்ஜிஆர். சந்திரபாபுவிற்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குறைந்ததால் வருமானமும் குறைந்தது. அந்த சமயத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற படத்தை சந்திரபாபு இயக்கினார். ஆனால் அந்த படமும் வெற்றி பெறவில்லை. சந்திரபாபு பொருளாதார மற்றும் மன ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டார். இதனால் அளவுக்கு அதிகமான மது அருந்தியதோடு கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டார். இதனால் சந்திரபாபு மீது இரக்கம் கொண்ட எம்ஜிஆர் கண்டதும் காதல், பறக்கும் பாவை போன்ற படங்களில் நடிக்க வைத்தார். அதன் பிறகும் கூட எம்ஜிஆரை பற்றி விழிமாலை என்ற பத்திரிகையில் தவறாக எழுதினார். இதையும் எம்ஜிஆர் சகிப்புத்தன்மையோடு கண்டும் காணாமல் இருந்து கொண்டார். சந்திரபாபு தன்னுடைய இறுதி நாட்களை மிகவும் வறுமையான சூழலிலே கழித்தார். திரையுலகில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்த ஜே.பி. சந்திரபாபு மார்ச் 8, 1974 அன்று தன்னுடைய 46வது வயதில் காலமானார். சந்திரபாபுவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே தொழில்முறை பிணக்குகள் மற்றும் மனஸ்தாபங்கள் இருந்த போதிலும் சந்திரபாபு மறைந்த போது அவரது இறுதிச் சடங்கிற்கான அனைத்து செலவுகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆரே ஏற்றுக்கொண்டார். சந்திரபாபுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு எம்ஜிஆர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியதோடு அங்கிருந்தவர்களிடம் சந்திரபாபுவின் திறமையை பற்றி பெருமையாக பேசிய நிகழ்வுகள் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மனிதநேயம் கொண்டவர் என்பதையே காட்டுகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதிகாரத்திலோ அல்லது புகழின் உச்சத்திலோ இருந்தபோது கூட சக கலைஞரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப தனது திரைப்பயணத்தில் தன்னுடன் பயணித்த ஒவ்வொரு கலைஞனுக்கும் எம்ஜிஆர் செய்த அந்த இறுதி மரியாதையே மக்கள் திலகம் என்ற பிம்பத்தை வரலாற்றில் இன்றும் உயர உயர பறந்து கொண்டிருக்கிறது. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.